Hi students, இன்னைக்கு exercise 1.3ல 9th sum and 10th sum பார்க்கலாங்களா? பாருங்க, a plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. சரிங்களா? இப்போ இதில் டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஆமாங்களா? அப்போ ஸ்பீடுங்கிறது 500ன்னு கொடுத்துருக்காங்க, டைமுங்கிறது டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்னென்னு வரும் நம்மளுக்கு? 500 இன்ட்டு டீங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த சம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆமாங்களா? இப்போ நம்ம 10th சம் போலாங்களா? நம்ம பாருங்க, the data in the adjacent table depicts the length of a person forehand and the corresponding height. அதாவது லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா a student finds a relationship between the height and the forehand length x as y is equal to ax plus b. ஸோ இப்போ இதில் 4 கண்டிஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் செக் இஃப் த ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கடுத்து ஏவையும் பியும் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த்து 40 சென்டிமீட்டராக இருக்கிறப்ப ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு 53.3 இன்ச்சஸாக இருக்கிறப்ப லென்த் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா லென்த்தோட வேல்யூவும் ஹைட்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க பாருங்க, ஒரு ரிலேஷன் நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்டர் பேர் வந்து நான் ஃபார்ம் பண்ணுறேன். என்ன வரும் நம்மளுக்கு? 35, 56, அடுத்து 45, 65, அடுத்து 50, 69.5, தென் 55, 74. ஸோ ஆர்டர் பேர் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கான ஆரோ டயக்ராம் நம்மளுக்கு எப்படி வரும்? நம்மளுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் பாருங்க, 35, 45, 50, 55. தென் இது என்ன வரும்? 56, 65, 69.5, 74 வருங்களா? அப்போ இதுக்கான பேர் நம்மளுக்கு இப்படி தானுங்களா இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ கரெக்டாக இருந்தேன்னா ஈச் எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த ரிலேஷனை வந்து என்னென்னு சொல்லி சொல்லலாம், நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாங்களா? அப்போ திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்லிட்டோமா நம்ம. இப்போ ரிலேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம மீதியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாங்களா? அப்போ y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதனோட வேல்யூவும் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் 2 ஃபார்ம் எடுத்துக்கிறேன், அதாவது 2 பேர், அதாவது 35, 56ங்கிற பேரையும் 45, 65 அப்படிங்கிற பேரையும் எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து எனக்கு எக்ஸு, இது ஒய், அதே மாதிரி இது எக்ஸு, இது ஒய், இந்த பேர் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒய்ங்கிறது என்னது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் போடலாம். 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி அப்படின்னு போடுவேன். ஆமாங்களா? இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் போடுங்க. ஒய்ங்கிறது என்னது? 65. 65 இஸ் ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி அப்படின்னு நான் எழுதுவேன். ஆமாங்களா? அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோமாமா? அப்போ பண்ணிட்டேன். அப்போ ப்ளஸ் பியும் மைனஸ் பி என்ன ஆகிடும்? நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். 56ல் 65 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -9 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆமாங்களா? 35ல் 45 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? -10 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் டேர்ம் இந்த பக்கம் வரப்போ என்னவா வரும்? நம்மளுக்கு டிவைட் ஆஃப் டேர்மாக வரும். அப்போ 9/10 எழுதலாங்களா? அப்போ 1 பாயிண்ட் டெசிமல்னா அப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம ஏவோட வேல்யூ என்னென்னு எழுதலாம்? நம்ம 0.9 அப்படின்ட்டு ஏவோட வேல்யூ எழுதலாம். ஆமாங்களா? இப்போ ஏவோட வேல்யூ ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? நம்ம பியோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமாங்களா? இப்போ நான் எதில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட்டிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னது? 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆமாங்களா? இதில் ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 56 இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 0.9 ப்ளஸ் பின்னு எழுதுவோமா? கரெக்டுங்களா? இப்போ 35ஐயும் 0.9ஐயும் நான் என்ன பண்ணணும்? நான் மல்டிபிள் பண்ணணும். பண்ணுங்க. 5 9s ஆர் என்னது? 45. ரிமைனிங் என்னது? 4. அதுக்கடுத்து என்ன வரும்? 3 9s ஆர் என்னது? 27. 27 ப்ளஸ் 4 என்ன வரும் நம்மளுக்கு? 31 வருங்களா நம்மளுக்கு? அப்போ 31 அப்படின்னு எழுதலாங்களா? 1 பாயிண்ட் டெசிமல்னா அப்போ 31.5ன்னு எழுதலாங்களா? அப்போ 56 இஸ் ஈக்குவல் டு 31.5 ப்ளஸ் பின்னு எழுதலாம்.
அப்போ அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த பக்கம் வரப்போ என்னவாகும், சப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம்ஸாக மாறும். அப்போ 56 மைனஸ் 31.5 ஈக்குவல் டு பின்னு எழுதலாங்களா. அப்போ 56ஐயும் 31.5ஐயும் சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன போடுவோம், 0. அப்போ இதில் என்ன வரும், நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 5. அப்போ இங்கே 5ல் 1 போனால் என்ன கிடைக்குன்னா 4. அடுத்து 5ல் 3 போனால் 2ன்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு, 24.5 அப்படின்னு வருது. ஆமாங்களா. அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஆமாங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க, y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. ஆமாங்களா. அப்போ y இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 0.9ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ 0.9x ப்ளஸ் பியோடது என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 24.5. அப்போ ஏவும் பியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து தேர்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸுங்கிறது 40 சென்டிமீட்டராக இருக்கிறப்ப ஒய் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாங்களா. தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களா. இப்போ இதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. எடுத்துக்கிறேன் நான். ஒய் ஈக்குவல் டு 0.9, எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 14 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, பிங்கிறது நம்மளுக்கு என்னது 24.5. அப்போ 0.9ஐயும் 40 மல்டிபிள் பண்ணலாமா. இப்போ 0.9ஐயும் 40 மல்டிபிள் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 0 அடுத்து 4 9 சார் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 36 நம்மளுக்கு கிடைக்கும். ஆமாங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும், 36 1 பாயிண்ட் டெசிமல்னா அப்போ வெறும் 36. அப்போ ஒய் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 24.5. ஆமாங்களா. அப்போ 36ஐயும் 24.5ஐயும் ஆட் பண்ணுங்க. 5 0 6. ஆமாங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கிது நம்மளுக்கு, 60.5 இன்ச்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஆமாங்களாமா. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து 4th என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 53.3 இன்ச்சஸாக இருக்கிறப்ப தென் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களாமா. கண்டுபிடிங்க. அப்போ இதே ஃபார்ம் எடுத்துக்கலாமா, என்னது, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதே ஃபார்ம் எடுங்க பார்ப்போம். அப்போ ஒய் தெரியாது, ஒய்ங்கிறது என்னது 53.3 ஈக்குவல் டு ஏங்கிறது நம்மளுக்கு 0.9, எக்ஸுங்கிறது தெரியாது, பிங்கிறது 24.5. இப்போ என்ன பண்ணலாம், அப்போ இங்கே வந்து எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட தனி வேல்யூ. அப்போ இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போகலாமா. அப்போ 53.3ல் 24.5 சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ மைனஸ் 24.5 இஸ் ஈக்குவல் டு 0.9xன்னு எழுதலாங்களா. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 53.3ல் 24.5 சப்ராக்ட் பண்ணுங்கம்மா. 3ல் 5 போகாது. ஆமாங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு பாரோ பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு என்னது 13, இது 2. 13ல் 5 போனால் என்னது நம்மளுக்கு 8. 2ல் போகாது, மறுபடியும் இது 12. 12ல் 4 போனால் அப்படின்னா மறுபடியும் 8. 4ல் 2 போனால் 2. அப்போ இது என்ன கிடைக்கிது நம்மளுக்கு, 28.8 இஸ் ஈக்குவல் டு 0.9xன்னு வரும். ஆமாங்களா. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் டேர்ம் இந்த பக்கம் வரப்போ நம்மளுக்கு என்ன வரும், டிவைட் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு வரும். அப்போ 28.8 டிவைடட் பை 0.9 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஆமாங்களா. இப்போ இது வந்து எனக்கு டினாமினேட்டரில் டெசிமலில் இருக்குது. ஸோ இப்போ டெசிமலை நான் கேன்சல் பண்ண நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது 1 பாயிண்ட் டெசிமல்ங்கிறதுனால 10ஆல் நான் மல்டிபிள் பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அதாவது டினாமினேட்டர் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரை என்ன பண்ணணும், நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும் எனக்கு 288 டிவைடட் பை 9ன்னு வரும். ஆமாங்களா. அப்போ 288ஐ 9ஆல் டிவைட் பண்ணுங்க. எந்த டேபிள், 9 டேபிள் போட்டு அப்படின்னா 3 9s are 27 வருமா. இப்போ ரிமைனிங் 1 18. அப்போ அதுக்கடுத்து அது என்ன வரும், 2 9s are 18 வரும். ஆமாங்களா. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு 32 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னமா வருது, 32 என்னது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ எதில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ ஒய்ங்கிறது 53.3 இன்ச்சஸாக இருக்கிறப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு 32 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் புரிஞ்சுதுங்களா. நாளைக்கு எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.